முடிந்த அளவு வெறுப்பேற்றுவதற்கு விஜயை வானலாக புகழ்கிறது காங்கிரஸ். விஜய் மீது காங்கிரஸ் வந்திருக்கக்கூடிய இந்த தீராத காதல் வந்து திமுகவை வெறுப்பேற்ற வேண்டும். திமுக கூட்டணியில் நினைக்கிற சீட்டு கிடைக்கல, அப்படியே கொடுத்தாலும் 5 சீட்டுக்கு மேலே ஸ்டாலின் கொடுக்க மாட்டார். அது எல்லாம் நான் எம்எல்ஏவாக ஆசைப்படுற காங்கிரஸுக்கு ஒரு கோபத்தை ஏற்படுத்துது. மற்றபடி விஜயை தொடர்ச்சியாக அவங்க பேசுகிறதுன்றது திமுகவை வெறுப்பேற்றுறதுக்கு தான். திமுக ஒரு தீய சக்தின்னு சொல்லக்கூடிய விஜயை, முழங்கிய விஜயை வழியை போய் கூட்டணியில் இருக்க காங்கிரஸ் ஆதரிக்குதுன்னா அது திமுக கோபப்படுத்துறதா நோக்கமே அதுதான். பல பேர் பேசுகிறாங்க, மாணிக்கம் தாக்கூர், ஜோதிமணி அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் பேசிட்டே இருக்காங்க. திமுக ஆதரவில் எம்பியான எல்லாருமே இப்போ திமுக எதிரான ஒரு விஷயங்களை பேசி, அவ்வளோதான். அதான் அரசியல். பராசக்தி படத்தை நெகட்டிவான விஷயங்களை வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோதான். திமுக காங்கிரஸ் உறவில் வந்து சிக்கல் இருக்குது, ஆனால் கூட்டணி உடையாது. நான் உறுதியாக நம்புகிறேன் கூட்டணி தொடரும். அவங்க கோரிக்கைகளில் சிலவற்றை 5 சீட்டு நம்ம கூட கொடுக்க வாய்ப்பு இருக்குது ஸ்டாலின். ஆனால் அதிகாரத்தில் பங்கு கொடுக்க மாட்டேன் மாதிரி இல்லை 18+5 தெரியல. ஏதோ ஒன்று ஒரு காம்ப்ரமைஸ் ஃபார்முலா இருக்குது. 2 தரப்பும் ஒப்புக்கொண்ட காம்ப்ரமைஸ் ஃபார்முலா ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க, இருக்குதுன்றாங்க. அதை மேலும் இம்ப்ரூவைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்றாங்க. கூட்டணி உடையாதுன்னு நான் உறுதியாக நம்புகிறேன். இதை மீறி நடக்குன்னா அது பேரதிசயம் நிகழ்ந்தால். அரசியல் எது வேணால் நடக்கலாம். பட் ப்ராபபிலிட்டி தியரி படி பார்த்திங்கன்னா சுலபமாக காங்கிரஸ் திமுக கூட்டணியை விட்டு வராது. திமுகவும் காங்கிரஸை வெளியேற்றாது. பர்செப்ஷன் வரலே திமுக தோற்றுரும் காங்கிரஸ் வெளியில் போச்சுன்னா. இப்போயே ஜெயிக்கிறது ஒன்றும் ஈஸி கிடையாது. 4.25 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி கடுமையாக இருக்குது. நீங்கள் உங்கள் அலுவலகத்திலே நீங்கள் பணியாற்றக்கூடியவர்களிடம் கேட்பீர்களே, ஆனால் 90% பேர் இந்த ஆட்சி மீதான அதிருப்தியை மிகப்பெரிய அளவில் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த அதிருப்தி வந்து கூடுதல் இடங்களை பெறுவதற்கு தான். அதிகாரத்தில் பங்குன்றது அதை வச்சா தான் இது வருன்றது. போன தடவை 25 சீட் அவங்களுக்கு ரொம்ப அவமானகரமாக கருதுறாங்க. ஏன்னா 20 தான் வந்தது. 18 வாங்கினது அவமானமாக தெரியல சார் காங்கிரஸ்க்கு. அப்படிதான் காங்கிரஸ். இப்போ ஏதாவது மினிமம் நம்பர் சீட்ஸ் கண்டெஸ்ட் பண்ணினா மேக்ஸிமம் ஜெயிக்கலாம். நீ மேக்ஸிமம் ஸ்ட்ரெச் அவுட் பண்ண உனக்கு தோல்வி அடையும். கம்யூனிஸ்ட் விசிகா மாதிரி அதே தான். ஆமாம். அதனால் வந்து அவங்க வந்து இந்த முறை வந்து கூடுதல் இடங்களை கேட்கிறார்கள். எனக்கு தெரிந்து ஸ்டாலின் கூடுதல் இடங்களை 3 சீட்டோ 5 சீட்டோ கொடுத்து கூட்டணியை தக்க வைத்துக் கொள்வார் தான் நான் எதிர்பார்க்கிறேன். அவர்களுக்கு வெற்றி வாய்ப்புக்கு திமுக வழக்கமான ஒரு கேள்வி இருக்குல்ல. 63 அடம் பிடிச்சி வாங்கினாங்க 2011. 8 தானே ஜெயிச்சாங்க. 3 3 63 வாங்கி 3 16 தான் 41 வாங்கி 8. ஓகே சார். ஆகவே the less you contest, the chances are more for your striking rate. அது அவங்களுக்கு புரியாது, ஒத்துக்க மாட்டாங்க. இதோட இழுத்துட்டு ஓடி ஆகணும் காங்கிரஸ். திமுக இதோட தான் காங்கிரஸை இழுத்துட்டு ஓடணும். ஏன்னா இப்போதைக்கு அனௌன்ஸ்மெண்ட்டெல்லாம் ஒன்றும் வராது. நாள் இருக்குது. 18ஆம் தேதி ஒரு கூட்டம் இருக்குது. அவ்வளோ சுலபமாக காங்கிரஸ் திமுக விட்டு வெளியேறாது. திமுகவும் அவ்வளோ சுலபமாக காங்கிரஸை வெளியேற்றார்.